முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றான திருத்தணியின் வரலாறு பற்றி இன்று நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தின் வடக்கு எல்லையாக விளங்கும் ஊர்தான் திருத்தணி. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடு. முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னைக்கு வடமேற்கே 84 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது. இது தொண்டை நாடு என்ற பகுதியில் உள்ளது. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம்தான் திருத்தணி. தேவர்கள் பயம் நீங்கிய இடம் இதுவே. திருத்தணி முருகன் கோவில் மிகவும் பழமையானது. அருணகிரிநாதர் இந்த தலத்தை போற்றி 63 திருப்பாடல்களை பாடியுள்ளார். இந்த தலம் 600 ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்று இருந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இந்த தலம் போற்றப்பட்டுள்ளது என தெரிகிறது. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள், வடலூர் ராமலிங்க அடிகள், கந்தப்பய தேசிகர், கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார் மற்றும் அருணகிரிநாதர் முதலிய சான்றோர்கள் திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்துள்ளனர். தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகபெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி. இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது இதனால்தான். தேவர்கள் பயம் நீங்கிய இடம். முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம். அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இந்த தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இந்த மலையின் இரு பக்கங்களிலும் மலைத்தொடர்ச்சி பரவியுள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலையடிவாரத்தில் உள்ளது. இந்த திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மட கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தணிக்கு செல்லும் பக்த கோடிகள் முதலில் குமார தீர்த்தம் என்ற சரவண பொய்கையில் நீராடி சுத்தம் செய்து கொண்டு தோய்த்து உலர்ந்த ஆடை தரித்து திருநீரு பூசி உத்திராக்கம் முதலிய சிவ சின்னங்களை அணிந்து பக்தியுடன் மலையேற வேண்டும். மலையேறும் போது திருப்புகழ் பாடல்களை முடிந்தவரை இசையுடன் உருக்கமாக பாடிக்கொண்டு படியேற வேண்டும். மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்க வேண்டும். தெற்கிலுள்ள இந்திர நீல சுனையை தரிசித்து விட்ட பின் கோவிலின் உள்ளே சென்று ஆபத்சகாய விநாயகரையும் அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவ வீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வணங்க வேண்டும். பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள ஞான சக்திதரர் என்னும் முருகனையும் வள்ளி தெய்வானை அம்மையாரையும் வழிபடுதல் வேண்டும்.